நியூசிலாண்டில் வந்து ஒரு தங்கக்கடை திறந்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதேமாரி தான் நானும் கேள்விப்பட்டு அந்த தங்க நகை கடைக்கு தான் வந்தோம். என்னோடய ஒய்ஃபுக்கு பவுனு கணக்கில் வாங்குறதுக்கெல்லாம் இல்லை, சும்மா 1 கிராம் 2 கிராமுக்கு வந்து ஒரு மோதிரம் வாங்குறதுக்கு தான் வந்தேன். ஆனால் வாங்கினதுக்கு பிறகு எனக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க போட்ட ஜிஎஸ்டியும் அவங்க போட்ட மேக்கிங் சார்ஜுமே வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளால் அஃபோர்டபுள் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதை என்னென்னு கம்பேரிசனோட நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுங்க. இந்தியாவில் தங்கம் வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா 3லேருந்து ஒரு 5% போடுவாங்க. அதே இப்போ நீங்கள் நியூசிலாண்டில் தங்கம் வாங்குறீங்க, குறிப்பாக இப்போ இந்த தங்க கடையில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 15% போட்டாங்க. எனக்கு மேக்கிங் சார்ஜ் எவ்வளவு போட்டாங்க அப்படின்னா 28%லேருந்து 32% இவங்க போடுறாங்க. எது நான் சொல்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு மோதிரத்துக்கு நான் சொல்கிறேன். இதே இந்தியாவில் வந்து மேக்கிங் சார்ஜ் எவ்வளவு இருக்கும் மோதிரத்துக்கு அப்படின்னா ஒரு 6%லேருந்து 8% இருக்கலாம், அவ்வளவுதான் மேக்கிங் சார்ஜ். இதே வந்து இந்தியாவில் வந்து 30% 28% மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க. எதுக்கு போடுவாங்க தெரியுமா? தங்க நகையில் வந்து இந்த டெம்பிள் கலெக்ஷன் எடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் போடுவாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ நம்ம நியூசிலாண்டில் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, என்னையை பொறுத்த மட்டும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அது பெரும்பாலும் வந்து நட்டத்தில் தான் முடியும். $1000 நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் வந்து 30% போட்டாங்கன்னா $300 நீங்கள் மேக்கிங் சார்ஜ் கட்டணும். உங்களோட தங்கம் $1000 ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் $300, இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா $1300. இந்த $1300 தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு போடுறாங்கன்னா 15% ஜிஎஸ்டி போடுறாங்க. $195 நம்ம ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ மொத்தமாக $1495 வந்து நம்ம வந்து காசு கொடுக்குற மாதிரி வரும். ஆனால் தங்கம்னு பார்த்துட்டிங்கன்னா அது $1000 தான் நீங்கள் தங்கம் வாங்கியிருக்கீங்க. அப்போ எக்ஸ்ட்ராவாக $495 வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும், நியூசிலாண்டில் தங்கம் வாங்கணுமா வாங்க வேண்டாமாங்கிறது. இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் பர்ச்சேஸ் பண்ணாமல் இதை நான் சொல்லலை, நான் வாங்கிட்டு தான் நான் அதை சொல்கிறேன். குருவி சேர்க்குற மாதிரி இங்கே தங்கம் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெரிய நாம கூட ஆகி போயிடும்.